Hi, hello, this is Staff CA 360 from TAF IAS Academy. நாம இன்னைக்கு April 24th ஓட current affairs தான் பார்க்க போறோம். 23rd and 24 combined பார்த்துடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கான first current affairs என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து what was the voter turnout in Tamil Nadu elections 2026? நேற்று வந்து நம்மளுடைய தமிழ்நாடு எலெக்ஷன் நடந்துச்சு. எல்லாருமே வந்துட்டு உங்களுடைய ஜனநாயக கடமையை வந்துட்டு கண்டிப்பாக வந்து நல்லபடியாக வந்துட்டு முடிச்சிருப்பீங்க, ஆற்றிருப்பீங்க. ஸோ வந்துட்டு இன்றைக்கி அதோட என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு எங்கெல்லாம் ஹையஸ்ட் ஓட்டு போலிங் ஆகிருக்கு, எங்கெல்லாம் லோவஸ்ட் ஆகிருக்கு, அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா வாட் வாஸ் தி ஓட்டர் டர்ன் அவுட் இன் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 84.51% டோட்டலி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இல்லாத வகையில் ஒரு highest turnout of votes in 74 years அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா 2021ல் 72.81% வந்துட்டு போல் ஆயிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 84.51% அப்படின்னு சொல்லிட்டு ஹையஸ்ட் டர்ன் அவுட்டாக வந்துட்டு இப்போ போல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? இது ஓவரால் டோட்டல் தமிழ்நாடு போலிங்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 84.51%. இதில் வந்து இந்த எஸ்ஐஆரோட பங்கும் வந்துட்டு நிறையாவே இருக்குது. ஏன்னா வந்து எஸ்ஐஆர் எந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறையா போலி ஓட்டெல்லாம் இருந்திருக்கும், நிறைய பேர் இறந்துருப்பாங்க, இருந்தாலும் அவங்க நேம் அதில் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ நீக்கினதுனால யார் எக்ஸாக்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஓட்டரை அந்த எலிஜிபிலிட்டி இருந்திருக்கும். அப்படி இருக்கப்போ அவங்க கரெக்டாக வந்து போடுறப்ப பர்சன்டேஜ் வைஸ் கேல்குலேஷனில் அது கரெக்டாக வந்துட்டு இருக்கவங்க அப்படியே வந்து போடுறது, அதுக்கேற்ற மாதிரி வந்து பர்சன்டேஜ் காட்டுறப்ப கண்டிப்பாகவே வந்துட்டு அதிக வாக்குகள் வந்து செலுத்தப்பட்ட அந்த பர்சன்டேஜ் காட்டும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கப்போ அதுவும் ஒரு இதாக இருந்தாலும் இந்த தடவை வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு ஒரு ஹையஸ்ட் டர்ன் அவுட்டாக வந்துட்டு இருந்திருக்கு 84.51%. ஓகேவா? நெக்ஸ்ட் டோட்டல் போலிங் ஸ்டேஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 75,064 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய தொகுதிகள் டோட்டல் கான்ஸ்டிடுவன்சிஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 234 அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு 4023 கேண்டிடேட்ஸ் டோட்டலாக வந்துட்டு இதில் வந்து எலெக்ஷனில் நின்னது. 63 கவுண்டிங் சென்டர்ஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் டோட்டல் ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த தடவை மட்டும் 5,73,43,291 பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் ஓட்டர்ஸ் இருந்தாங்க. சரியா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஓட்டு வந்து அப்படியும் இத்தனை பர்சன்டேஜ் வந்து 1 கோடி ஓட்டு வந்து விழலை. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 கோடியை சொச்சம் தான் வந்துட்டு ஓட்டு போல் பண்ணியிருந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஓட்டர்ஸ் வந்துட்டு இவ்வளோ. சரியா? சரி, நெக்ஸ்ட் வந்து ஹையஸ்ட் டர்ன் அவுட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கரூர் வந்துட்டு 92.66% இருக்குது. லோவஸ்ட் டர்ன் அவுட் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் தான் 75.61% வந்துட்டு லோவஸ்ட் டர்ன் அவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் வந்து பேஸ் 1 வந்து முடிஞ்சிருக்கு. வெஸ்ட் பெங்காலுக்கும் நமக்கும் 23rd. இதுக்கு முன்னாடி வந்துட்டு அசாம், கேரளா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு புதுச்சேரி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முன்னாடி April 9th வந்து முடிஞ்சிடுச்சு. வெஸ்ட் பெங்காலில் மட்டும் April 23rd அண்ட் ஆல்சோ வந்து 29 எலெக்ஷன்ஸ் நடக்குது. முடிச்சுட்டு May 4th எல்லாத்துக்குமே ரிசல்ட் வந்துடும். ஸோ எதனால் வெஸ்ட் பெங்கால் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே 292 கான்ஸ்டிடுவன்சிஸ், அதனால் 152 இப்போ முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்கால் பேஸ் 1 voters டர்ன் அவுட் பார்த்தீங்கன்னா 91.78% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கவர்டு 152 கான்ஸ்டிடுவன்சிஸ் அக்ராஸ் 16 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அடுத்த கட்டம் அடுத்தது நடக்கும் அப்படின்னு அது முடிச்சுட்டு எல்லாருக்குமே May 4th வந்துட்டு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் செகண்ட், France and Britain signed a security agreement for how many years அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 years. 3 years பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸும் வந்து பிரிட்டனும் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ பியூர்லி செக்யூரிட்டி பர்பஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எதனாலனா இங்கிலீஷ் கேனால் வழியாக பார்த்தீங்கன்னா க்ராஸ் ஆகி இல்லீகலாக மைக்ரேட் ஆகி ஸ்மால் போட்ஸ் எடுத்துகிட்டு இங்கே வந்து குடியேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டன் வில் ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஆஃப் 5 crore pound டு ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. சரியா? பிரிட்டன் வில் ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஆஃப் 50 crore pound டு ஃப்ரான்ஸ் ஃபார் தி செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்ஸ். அப்படின்னா ஃப்ரான்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து குடியேறதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் தான் 3 years போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே,
நெக்ஸ்ட் who was appointed as the chairman of the NASSCOM. NASSCOM அப்படிங்கிறது என்னன்னா வந்துட்டு அது ஒரு என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய அந்த ஐடி செக்டார்ஸ் எல்லாமே வந்து டெவலப் பண்ணுறது, எப்படி இன்னமும் வந்து கொண்டு வருது, ஏஐ எந்த அளவுக்கு வந்துட்டு அதோட இம்பேக்ட் இருக்க அளவுக்கு அதில் எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வருது, இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த NASSCOM தான் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு இப்போ நியூ சிஇஓவாக யார் வந்திருக்காங்கன்னா வந்து ஸ்ரீகாந்த் வேலமகனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ், ஸோ அதுக்கு தான் வந்து கோஃபவுண்டர், இவர் ஏற்கனவே கோஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் தி ஃப்ராக்டல் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவர் வந்து இப்போ NASSCOM உடைய சேர்மன், நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் NASSCOM. இந்த கம்பெனிஸில் இருக்கக்கூடிய இந்த எல்லாத்தையும் இந்த ஏஐ ரிலேட்டடாக உள்ளது, அதுக்கப்புறம் ஆப்ஸ், இது எல்லாமே அந்த ஐடி ரிலேட்டடாக உள்ள டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய ஒரு செட்டப் தான் இந்த NASSCOM அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நியூ சேர்மன் தான் இப்போ வந்திருக்காரு. இது எப்போ ஸ்டார்ட் ஆனது NASSCOMனா 1988 ஸ்டார்ட் ஆனிச்சு. ஓவர் $250 பில்லியன் மூலயமா இந்த டெவலப்மெண்ட் ஒர்க்ஸை வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு டெக்னாலஜிக்கலி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வருமோ இது எல்லாத்தையுமே NASSCOM தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் which event did Prakshi win gold medal in அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன் வேர்ல்டு கப் ஷூட்டிங், ஸோ ஜூனியர் கேட்டகரி மெடல் வின்னர்ஸ். ஸோ 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன்ஸில் கோல்டு வந்து பிராக்ஷி ஜெய்க்வால்ட் வாங்கியிருக்காங்க. 10 மீட்டர் ஏர் பிஸ்டலில் கோல்டு வந்து வான்ஷிகா சௌத்ரி, அதுக்கப்புறம் சில்வர் வந்து ஜெய்மால் கம்பேலே வாங்கியிருக்காங்க. 10 மீட்டர் ஏர் ரைஃபிளில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் வந்து நரேன் பிரணவ் வாங்கியிருக்காங்க. 50 மீட்டர் ரைஃபிள் ப்ரோனில் வந்து சில்வர் வந்து ரோஹித் கன்யன் வாங்கியிருக்காரு. 55 மீட்டர் பிஸ்டலில் வந்து சில்வர் வந்து செஜல் கம்பில் வாங்கியிருக்காங்க. 55 மீட்டர் பிஸ்டல் சில்வரில் ராஜ் சந்திரா வாங்கியிருக்காங்க. அபினவ் தேஷ்வால் வந்துட்டு அதே 25 மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரான்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துலாமா? வாட் இஸ் த தீம் ஆஃப் தி வேர்ல்டு லெபார்டரி டே 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த ஃபியூச்சர் இஸ் லேப் எம்ப்ரேஸ் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு இந்த வேர்ல்டு லெபார்டரி டேக்கான ஒரு தீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். April 23 சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் த தீம் ஆஃப் தி வேர்ல்டு டேபிள் டென்னிஸ் டே 2026 இஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஸோ வேர்ல்டு டேபிள் டென்னிஸ் டே 2026க்கு April 23 ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் தான் தீம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து April 23 இங்கிலீஷ் லாங்குவேஜோடைய அவேர்னஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஃபார் ஆல் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷ் தான் இருக்குது. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 23rd. ஓகேவா? நெக்ஸ்ட் தீம் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் கேர்ள்ஸ் இன் ICT டே 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா AI ஃபார் டெவலப்மெண்ட் கேர்ள்ஸ் ஷேப்பிங் தி டிஜிட்டல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ April 23 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் விச் சிட்டி இஸ் தி வேர்ல்டு புக் கேபிட்டல் ஃபார் 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Rabat. So go all in if you are into it, read into it if you are passionate about something, explore it deeply through reading. World Book Capital 2026 is Rabat, Morocco. புக் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ரெஃபரன்ஸு நிறையா இது நம்ம வேறு இதுலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். புக்கில் வந்துட்டு நிறையா இன்னும் இம்பார்ட்டன்ஸாக நம்ம நிறையா புக்ஸ் படிக்கிறோம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் புதுசாக இப்போ நம்ம ரேண்டமாக எப்போதுமே பார்க்குறது இல்லாமல் வேறு விதமாக நம்மளை யோசிக்க வைக்கிறதும் வேறு விதமாக நம்ம திங்க் பண்ணுற வகையில் வந்துட்டு புக்ஸ் வந்துட்டு நிறைய இம்பார்ட்டன்ஸாக ப்ளே பண்ணும். ஸோ நிறைய நம்ம வந்து வேறு விதமாக வித்தியாசமாக வேறு பெர்ஸ்பெக்டிவில் தெரிஞ்சுக்கிறதுக்கும் புக் வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் புக் ரீடிங் வந்து ஒரு நல்ல ஹேபிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பானிஷ் லாங்குவேஜ் டே செலிப்ரேட்டட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா April 23 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வாட் இஸ் த தீம் ஆஃப் தி வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக் 2026 அப்படின்னா இம்யூனைசேஷன் வீக் வந்து பார்த்தீங்கன்னா தீம் வந்து ஃபார் எவ்ரி ஜென்ரேஷன் வேக்சின்ஸ் ஒர்க். இம்யூனைசேஷன்னா அதுதான், வேக்சினேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், அதை பற்றின அவேர்னஸ் வேணும். அந்த வீக் தான் வந்துட்டு April 24 to 26. இம்யூனைசேஷன் மீன்ஸ் அந்த இம்யூனிட்டி லெவலில் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி விட்றதான அந்த வேக்சின் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ப்ரிகாஷனாக நம்ம வந்துட்டு ப்ரிகாஷனரி மெஷராக பண்ணக்கூடியதான். ஸோ அப்போ அந்த இம்யூனைசேஷன் இம்யூனிட்டி நம்மளோட எதிர்ப்பு சக்தியை தூண்டி விடுறது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா
அந்த இம்யூனைசேஷன் வீக்குங்கிறது April 24 to 2030 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபார் எவ்ரி ஜென்ரேஷன் வேக்சின்ஸ் ஒர்க். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் பஞ்சாயத் ராஜ் டே இஸ் அசோசியேட்டட் வித் விச் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 73rd அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ April 24 எம்பவர்டு பஞ்சாயத் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் மார்க்ஸ் தி எனாக்ட்மெண்ட் ஆஃப் தி 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. நெக்ஸ்ட் வேர்ல்டு டே ஃபார் லெபார்டரி அனிமல்ஸ் இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா April 24 laboratory animals வந்து பார்த்தீங்கன்னா April 24 for the research purpose they are using. Okay, next International Day of the Multilateralism and Diplomacy of Peace is observed on அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா April 24 multilateralism and diplomacy for peace. ஸோ பீஸ் வந்து ரொம்ப அவேர்னஸாக முக்கியமான ஒரு விஷயம். பீஸுங்கிறது இருந்தால் தான் எல்லாருமே வந்து அமைதியுடன் நல்லபடியாக இருந்தால் தான் அந்த வார் அது இதெல்லாம் இல்லாமல் அமைதியுடன் செயல்பட்டால் தான் வந்துட்டு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி வந்துட்டு போக முடியும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிற மாதிரி சொல்கிறது தான் இது. சரியா? ஸோ April 24 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.